எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூத்தாலே ஏமா 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 எங்க இருக்க வெளிய வா. என்ன இவ இன்னைக்கு ஒத்தையில வந்திருக்கா? புருஷனையும் பிள்ளையும் கூட்டிட்டு திங்கிறதுக்குல வருவா? கண்ணுல இருந்து கண் தண்ணியா வேற வருது. என்ன வாக்கம்? ஏமா என்னடா என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி அழுது கண்ணீர் வச்சிட்டு வந்து நிக்க? ஓ மாமியாருக்கு ஏதோ ஆயிட்டோ? ஓகம்மா அதுக்கான நான் ஏன் கஷ்டப்பட போறேன், சந்தோஷத்துல வந்திருப்பேன். அது ஒண்ணு இல்லையா? வேற என்ன பிரச்சனை? ஏம்மா கீழே கிடந்து நகை கிடைச்சிச்சுமா எனக்கு, அதை எடுத்தேம்மா. அதுக்கே மாமியார் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு. என்னடி கீழ கிடந்து நகை எடுத்தியா? யார் நகை போட்டது? உனக்கு எப்படி கிடைச்சது? அதுக்கு எதுக்கு வா மாமியார் உனி யாசனா? அது என்ன அவ்ளோ நல்லவியலா? தங்கத்தை கீழ கிடந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க கூடி பாராட்ட தானே செய்யணும். திருப்பி கொண்டு போய் அவிட்ட கொடுத்துட்டு வந்துரு நீ யாசனாவ்ளோ? இல்லம்மா அந்த செயினை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தேனா, அதை பிடிங்கிட்டு என் மாமியார் என்ன துரத்தி விட்டுமா. இது என்ன அநியாயமா இருக்கு? நீ கீழ கிடந்து எடுத்திருக்கா, அது உனக்கு சொந்தமானது. அது எதுக்கு அவிய புடிங்க வச்சிட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்துனாவே? நீ எதுக்கு அதை கொண்டு போய் நெக்லஸா மாத்திட்டு அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போன? கையில கிடைச்ச உடனே இங்க தங்கச்சி இருக்கால, இங்க கொண்டு வந்து தர வேண்டியதானே? என் கழுத்துல என்ன போடுவானா? நீ அப்படியே எனக்கு கொத்து கொத்தா போட்டு அனுப்புன பாரு. ஏதோ கீழே கிடந்து ஒண்ணு கிடைச்சிருக்க, நம்ம எடுத்து போட்டு பார்ப்போமேனு வாங்கி போட்டேன். அதுக்குள்ளேயே மாமியார் கிளவிக்கு பொறுக்கல. நீ வெளியே துரத்தி விட்டுமா, அங்க போறதுக்கு ஏதாவது வழி சொல்லு. வாலி தானே இப்ப எப்படி வந்தா அதே மாதிரி வீட்டுக்கு போ. போகம்மா காமெடி பண்ணாத. என்னைய மாமியார் கிளவி வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு. உன் புருஷன் என்ன பண்ணாரு? உன் அத்தைக்காரி இப்படி செஞ்சா உன் புருஷன்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே? எங்க இருந்து சொல்ல, அவர் எங்க வீட்டுல இருந்தாரு, வேலைக்குள்ள போயிருக்காரு. அதான் துரத்தலோன்னு எங்க போன்னு தெரியாம இங்க ஓடி வந்துட்டேன். பக்கத்துல தானே உன் பெரிய மாமியார் வீடு இருக்கு, அங்க போய் தொலைக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்தா? நீ பெத்த வாங்கி குத்துக்கள் மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு வந்தேன். குத்துக்கால மாதிரி தான் இருக்கேன், ஆனா ஒத்த ரூபாய்க்கு பிரார்த்தனை இல்லாம இருக்கேன். புருஷனோட இந்த வீட்டுக்கு வந்தியா 4 நாள் உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த ஆளை கிளம்பணும். கோவம் வந்துட்டு ரோசை வந்துட்டுல இந்த வீட்டுக்கு பக்கம் வரப்படாது. நீ என்னடானா உன் மாமியார் துரத்தி விட்டுட்டான்னு வந்திருக்கா. இங்க வந்து இருந்துட்டு நீ என்ன செய்வ? ஏம்மா என் மாமியார் வீட்டுல இருக்க கூடாது, வெளியே போய் பத்தி விட்டுட்டுமா. அவரும் வீட்டுல இல்ல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ஆள் இல்ல. எங்க பெரியத்த வீட்லயே மாமா தவிர வேற யாருமே இல்ல. அதான் ஒன்னே தேடி இங்க ஓடி வந்திருக்கேன். ஏன் எல்லாரும் எந்தால பையன் எடுத்து போயிட்டாவே? எல்லாருமே இப்ப தோட்டத்து வீட்டுல தான் இருந்தோம், அங்க யாருமே இல்ல அவங்க வீட்டுல. அதனால தான் நான் இங்க வந்துட்டேன். நீ அப்படின்னா தோட்டத்துக்கு வந்து போக வேண்டியதானே? அங்க போனாலும் அத்தை அங்கதானே ஒரு வந்து நீ ஆசுவாவே எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். அதான் இங்க வந்துட்டேன். நீ வந்து சமாதானப்படுத்தி நீ விட்டுட்டு வாமா. சமாதானப்படுத்தணுமா? அப்படி என்ன தப்பு செஞ்சா? கீழ கிடந்த நகையை தானே நீ எடுத்திருக்க. இதுக்கு எதுக்கு உன் மாமியாரியை நான் வந்து சமாதானப்படுத்தணும்? போய் உன் பெரிய அத்தைட்ட சொல்லி அவியலை சமாதானப்படுத்தி வைப்பாவே. ஏம்மா அது மட்டும் இல்லம்மா, வேற ஒண்ணு நடந்து போச்சு. அதானே நீ ஏதாவது வில்லங்க பண்ணிட்டு வந்திருப்பான்னு தான் நினைச்சேன். நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. என்னெல்லாம் செஞ்சா? அது வந்து சில்பா இருக்கால, அதாம என் நாத்துனாரு, அவளோட நகை தான் அது. அட கொல்லையில போவா? உன் நாத்தனா நகையை திருடிட்டியோ? ஏம்மா திருடெல்லாம் இல்லம்மா, கீழே கிடந்தா எடுத்தேன். உண்மையை சொல்லு நெட்டமாரி, என்ன செஞ்சா? ஏம்மா அது வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்கு அவட்ட ஒரு விஷயம் பேசினேன். அவ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி செஞ்சா. அவதான் தின்னு உருட்டியாச்சு திங்கக்கு ஆசைப்படுவாள், உனக்கு தெரியுங்களா? அதனால கரிமரம் முளைக்கணும்னா ரூபாயும் தங்கத்தையும் கொண்டு போய் போடணும்னு சொன்னேன். அவ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு போடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ ஒரு நாள் ரூபாய் கொண்டு போய் போட்டு வந்தா. அதை எடுத்துட்டு போய் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கும் காரணம் என் மாமியார் கிளவிதாமா. என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போது யூனிஃபார்ம் வாங்கணும், ரூபாய் தாங்கன்னு கேட்டே தரவே இல்லை. அதனாலதான் அந்த ரூபாய் எடுத்துட்டு போனேன். அதுக்கு பிறகு 2ஆம் நாள் அவ செயினை கழட்டி கொண்டு போட்டா. அதை எடுத்துட்டு போய் நெக்லஸா மாத்தினேன். அப்படி பார்க்க நான் கீழே கிடந்தானே எடுத்திருக்கேன், நான் திருடல. அவிய என் பிள்ளை ஏமாத்திட்டா திருடிட்டான்னு சொல்லி நீ வெளியே அனுப்பி விட்டாவுமா. பிறகு நீ செஞ்சதுக்கு பேர் என்ன மாதிரி? உன் நாத்தனார்கிட்ட இருந்து நகையை திருடி தான் இருக்கா? ஏம்மா நீனும் எதுக்குமே இப்படி புரியாம பேசுறா? நான் எங்க திருடினேன்? கரிமரம் முளைக்கணும்னு அவதான் கொண்டு போய் கறியை முக்கிட்டு அதுல ரூபாயும் நகையும் கொண்டு வந்து போட்டா. அதை வேற யாரும் எடுத்துட்டு தானே போவே, நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி அவ போட்டா எடுத்துட்டு போய் உன் மாமியார்கிட்ட கொடுத்து நீ நல்ல பேர் வாங்கி இருக்கணும். அப்போ மாமியாரே உனக்கு ரூபாய் தந்திருக்கா. ஏமா அந்த கிளவிட்ட அப்படி கொண்டு போய் கொடுத்தாலும் இப்படித்தாம்மா பேசும். நீ தான் என் மோளை ஏமாத்தி கொண்டு போய் போட வச்சிருக்காங்க. ஆனாலும் நீ உண்மையா நேர்மையா நடந்துக்கிட்டான்னு நினைக்கும்ல. இப்படியே செய்யறது கொண்டு போய் எதுக்கு நீ நெக்லஸ் வாங்கினா? அதுவும் உன் நாத்தனா நகைன்னு தெரிஞ்சு எதுக்கு அதை கொண்டு போய் விட்டா? ஏமா அந்த செயினை நான் அப்படியே வச்சிருந்தோன்னா கிளவி கண்டுபிடிச்சிருன்னு நினைச்சிட்டு வித்துட்டேமா. நல்லா விட்டா போ. நீ அவளுக்கு அன்னிகாரி. அவ தப்பு செஞ்சாலும் புத்திமதி சொல்லி திருத்த வேண்டிய இடத்துல இருக்கா. இப்படியே செய்யறது? கிண்டலுக்கு தான் செஞ்சேன், விளையாட்டுக்கு.
எதுல போய் விளையாடுறதுன்னு உனக்கு என்னும் தெரியல மாறி. அவ சரியான ஒரு தின்னுருட்டி. அவட்ட போய் இந்த மாதிரி திங்கிற விஷயத்துல போய் சொன்னாலும் உண்மைன்னு தான் நினைப்பா. நீ எதுக்கு இந்த மாதிரி செஞ்சா? செஞ்சது செஞ்சுட்டாங்க, உண்மையை உன் மாமியார்ட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? இப்படியே எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைக்குது. நான் இப்படி நீ செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏம்மா எப்படினாலும் அவ தூர தானே எரிஞ்சிட்டு போனா, அதை யாரும் இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிட்டு கிளவி வந்து இனி கேட்டுமா? பின்ன கேட்காம நீ தானே இந்த வேலையை பார்த்திருக்க? நெக்லஸ் கழுத்துல போட்டிருந்தியா? ஆமாம்மா, வாங்கிட்டு வரும்போதே போட்டுக்கிட்டு வந்தேன். வேலைங்கற நீ ஒரு நாத்தனாரியோட சரியான முட்டா பயவில்லை. அவளால திங்கிறதுல விவரமா இருக்கா, உனக்கு அதுவும் இல்ல. இப்போ நீ என்ன செய்ய சொல்லியே? எதுக்காக இங்க வந்திருக்கா? ஏம்மா எப்படியாவது என் மாமியாட்ட வந்து பேசிய நீ விட்டுட்டு வாமா. நான் மட்டும் போனானா அது என்கிட்ட சண்டைக்கு வரும். நீ வந்து அதுகிட்ட பேசிய நீ விட்டுட்டு வாமா. நான் வந்தா மட்டும் நீ மரியாதையா நடத்துமா? வேலை திருடிய வந்து வச்சிருக்கானே என்னைய யாசா. ஏம்மா எனக்காக 2 யாச்சி வாங்கிட்டு நீ விட்டுட்டு வந்துருமா ப்ளீஸ்மா, வாமா. இல்லன்னு வச்சுக்க, நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஐயே நீ இங்க இருக்கறதுல சரிப்பட்டு வராது. உன்னை வச்சு இங்க யார் காலம் கழிக்கிறது? நானே உன் தங்கச்சி என்ன கட்டி கொடுக்காம வச்சு முழிச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஒரு கூறு இல்ல உனக்கு. நீ வந்து இங்க உட்காரலாம்னு நினைச்சிட்டே வந்தா போல்க. அதெல்லாம் சரி வராது. கிளம்பு, உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வாரேன். சரிம்மா. உன் தங்கச்சி தையல் கிளாஸ்க்கு போயிருக்கா, வரதுக்குள்ள போயிட்டு தான் வந்துடணுமா? சரிம்மா, வா போவோம். அது சாப்பிட்டாவளோ என்னமோ தெரியல. என்ன பொருணி சாப்பாட லட்சுமணன்ட்ட கொடுத்து விட்டாச்சு. கதிரை தான் கொடுக்க சொல்லி விட்டேன், அவனையும் சாப்பிடுன்னு சொல்லி. என்ன பண்ணானோ தெரியல. நான் பக்கத்துல இருந்து பார்த்து கொடுப்பேன். இன்னைக்கு இங்க வந்துட்டோமே, அந்த பிள்ளை வேற ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. அவ வந்த பிறகு வரலாமே நினைச்சிட்டு இருந்துட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போனவே இன்னும் வரல. மைனி, நம்ம ஒரு ஆஸ்பத்திரி பத்தி உங்களுக்கு தெரியாதா? போனாலே பல மணி நேரம் இந்த வீட்டுக்கு உட்காந்து கிடக்கணும். காத்து கிடந்தா பார்த்துட்டு வருவா. மைனி கொஞ்சம் போங்க. அது மட்டும் இல்லாம மாசமா இருக்கா, ஏதாவது ஆசைப்பட்டாலும் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு வருவாவே. அன்னபூர்ணி வெளியில எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அவ ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டானா ரோசா செஞ்சு கொடுத்துருவான்னு சொல்லி வச்சிருக்கேன் அவட்ட. சரி மைனி, அவன ஆஸ்பத்திரியில கூட்டமா இருக்க வருவாவே. எத்தே ஆனது குழந்தை எதுவும் போன் போட்டாரத்தே? இல்லல, அவ என்ன போன் போடையில. போனும் போடையில ஆளையும் காணாதான் பேசிட்டு இருக்கோம். இல்லத்தே, சரோஜினி மாசமா இருக்கா, நேரத்துக்கு சாப்பிடணும்ல. அதான் இன்னும் காணுமேன்னு கேட்டேன். புஷ்பே, ஆஸ்பத்திரியில கூட்டமா இருக்கும்ல, அதான் வரக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வருவா வந்த உடனே சாப்பாடு கொடுத்துடலாம். இல்ல சித்தி, ரொம்ப நேரம் ஆயிட்டே, அதான் கேட்டேன். இங்க இருந்தானா அவளுக்கு தான் முதல்ல சாப்பாடு போட்டு கொடுப்போம். போகும்போது சாப்பிட எதுவும் எடுத்துட்டு போனாலா இல்ல தண்ணி கூட ஊத்திட்டு போனாலான்னு தெரியல. அவ சும்மா தான் போன மாதிரி இருந்து எதுவும் கொடுத்து விடலையா? எத்தே, நாங்க கொடுத்து விடல, அவ கேட்கவும் இல்ல. சரோஜா தான் அவசரமா கூட்டிட்டு போன நின்னால எல்லாத்தையும் மறந்துட்டோம். ரோசா தான் புருஷங்கார பேட்டல மாமே பாத்துக்குறா, நீ வாட்டி இரு, கால விடாத. அந்த கார் வந்துட்டே. ஆமா தேய், வந்துட்டாவே. இல்ல ரோசா, முதல்ல வந்த உடனே சாப்பாடு போட்டு கொடு. ரொம்ப நேரம் ஆச்சு பத்தியா, பசியோட வருவாவே. சரி தேய், சாப்பாடு கொடுத்துரு. இல்ல சரோஜா, என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டாக்கா? ஆமா தேய், கொஞ்சம் நேரம் ஆயிட்டு தேய். சரி முகம் வாடி போயிருக்கு, முதல்ல போய் எல்லாரும் சாப்பிடுங்க. எத்தே, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் தேய். சரோஜா, எதுவா இருந்தாலும் பிறகு பேசிக்கிடலாம். முதல்ல 3 பேரும் சாப்பிட்டுட்டு வந்து பேசுங்க போங்க. உன் தங்கச்சி மாசமா இருக்கா, அவ இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க கூடாது. அங்கங்கன்னு இவ்வளவு நேரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கியே, 3 பேரும் போய் சாப்பிடுங்க போங்க. எத்தே, அத பத்தி தான் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் கேளுங்க. என்னாச்சுல, எதுவும் பிரச்சனையா? டாக்டர் எதுவும் சொல்லிட்டாங்களா? ஆமா தேய். ஆமாவா, என்னல பிரச்சனை? வயித்துல இருக்க பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லையே, பிள்ளை நல்லதானே இருக்கு. ஏத்தே, அது வந்து என் தங்கச்சி மாசமாவே இல்ல. என்னது, இவ மாசமா இல்லையா? ஆமா தேய், சரோஜினி மாசமாவே இல்லையா. டாக்டர் தான் செக் பண்ணிட்டு சொன்னாவே. சரோஜா, என்ன சொல்லியா? மாசமா தானே இருந்தா. எப்படி டாக்டர் செக் பண்ணிட்டு இல்லன்னு சொல்லுவாவே? அவ ஒழுங்கா செக் பண்ணிருக்க மாட்டாவளா இருக்கும். நீ எந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனா வா, நான் வந்து கேக்குறேன். இல்லனா வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவோம் வா. புஷ்பக்கா, நீங்க வேற, நம்ம தான் சும்மா இவ மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். டாக்டர் தெளிவா செக் பண்ணிட்டு சொல்லிட்டாவக்கா, என் தங்கச்சி மாசமாவே இல்லையா. அப்புறம் எதுக்கு மயக்கம் வருது, என்னால வேலை செய்ய முடியலன்னு ஓடி போய் படுத்தாளா? தலை சுத்துது, வாந்தி வருதுன்னு எதுக்கு சொல்லிட்டு இருந்தா? எதுக்கு மாங்காய் அள்ளி தின்னிட்டு இருந்தா? பிள்ளை உண்டாயிரவிய செய்யற மாதிரியே செஞ்சா வேற என்னத்த நினைக்கிறதா? வீட்டுல எந்த வேலை செய்ய சொன்னாலும் ஒரு மாதிரி வருதுன்னு ஒரு தங்கச்சி தானே உள்ள போய் படுத்துட்டு இருந்தா. எதுக்கு அப்படி செஞ்சாளா? வேலை செய்யறதுக்கு வருத்தப்பட்டுட்டு போய் படுத்தாளோ? இல்லக்கா, அவ வீக்னஸா இருக்காளாம். அவளுக்கு உடம்புல ரத்தம் இல்லையாக்கா, அயன் கூட இல்லையா. அதனால தான் அவளுக்கு உட்கார முடியாம வயாம ஓடி போய் படுத்து
நம்ம தான் அதை பார்த்து தப்பா புரிஞ்சிருக்கோம்க்கா. என்னது ரத்தம் இல்லையா? மாசமா இருந்தாதான் ரத்தம் குறையும்னு சொல்லுவாங்க. மாசமா இல்லைன்னா எதுக்கு ரத்தம் குறையுது? அது என்னமோ தெரியலக்கா, உடம்புல ரத்தமே இல்லையா, சத்தான சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாரு டாக்டர். சரோஜா நீ என்ன சொல்லிய? உன் தங்கச்சி மாசமா இருக்கான்னு நினைச்சிட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் சத்தான சாப்பாடு தானே கொடுக்கும். ஆமா, வேலை வேலைக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நல்லா தானே அவளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேற எது கம்மியா இருக்கு? இல்லக்கா, முதல்ல ஓடி ஓடி போய் படுத்த பத்தியில அப்பதான் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் போல. அதுக்கு பிறகு நீங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டீல, அதுக்கு பிறகு பரவாயில்லையா? ஆனாலும் என்ன கூட கொஞ்சம் பாத்துக்கிடணுமாக்கா. டாக்டர் சத்து மாத்திரை சத்து டானிக்கெல்லாம் எழுதி வந்திருக்காவ. சரோஜா உனத்தையும் காண சும்மா தானே வந்திருக்கியே? அண்ணி கார்ல இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன் அண்ணி. டாக்டர் சரோஜினி செக் பண்ணிட்டு ரொம்ப வீக்கா இருக்கான்னு சொல்லி சத்து மாத்திரை எல்லாம் எழுதி வந்திருக்காவ அண்ணி. மாசமா இல்லையா அண்ணி? நானும் டாக்டர் சொல்லும்போது போய் கேட்டேன் அண்ணி. குஷ்பக்கா என் தங்கச்சி சின்ன பிள்ளையில இருந்து மாங்காய் விரும்பி தும்பா. அதனாலதான் மாங்காய் பறிச்சுட்டு வந்து கொடுத்தோடனே தின்றுக்கா. வேற நீங்க நினைக்க மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. எல்லாம் சரோஜினி உனக்கு தெரியாதானே ஜிய மாசமா இல்லன்னு நீ அப்பவே சொல்ல வேண்டியதானே? நீ எதுக்கு வாயை மூடிட்டு கட்டில போய் படுத்து கிடந்த? எத்தே எனக்கு தெரியலத்தே. நீங்க பெரியவியெல்லாம் சொன்னோடனே அப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். நல்லா நினைச்சனால வேடிக்கை தான் காட்டியிருக்கியே. எத்தே என் தங்கச்சி சின்ன பிள்ளைல அவளுக்கு மாசமா இருக்கிறத பத்தி தெரியாதுல்ல. நீங்க பெரியவியெல்லாம் சேர்ந்து அப்படி முடிவு பண்ணோன்னே அவளும் அப்படிதான் போலன்னு நம்பியிருக்கா. அப்பவே கூட்டிட்டு போய் செக் பண்ணிருந்தாச்சுன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கோத்தே. நீங்க தான் போண்டான்ட்டி எல்லாரும் சரி சரின்னு அப்படியே அவளை வீட்லயே வச்சுட்டோம். சரி சரி போனது போட்ட பரவாயில்ல விடுங்க. அவளுக்கு என்ன வயசாகி போச்சு, இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஏனி கொஞ்ச நாளையில பெத்துக்கிடுவா. போய் சாப்பிடுங்க போங்க. சரிங்க தே. குஷ்பக்கா என்ன சாப்பாடுக்கா? சாம்பார் வச்சுட்டு குப்பங்கீரை பொரியல் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியாக்கா, ரொம்ப ருசியா இருக்குமே. ஆமா ஆமா சாப்பிட போங்க. குடும்பம் விருத்தியாக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒண்ணு இல்லன்னு வந்து நிக்காளுவே. விடுங்க மேனி, கவலைப்படாங்க, எனக்கு கொஞ்ச நாள்ல வந்துரும். வந்துரும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனாலும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் சின்ன பிள்ளை வரப்போகுது. நீ குசுப்பூர் வாசலாம் பிள்ளை பத்து நாளாகி போச்சு இல்ல. நம்ம வீட்லயும் பச்சை பிள்ளை சத்தம் கேட்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒண்ணு இல்லன்னு வந்து நிப்பாவன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. கவலைப்படாங்க மேனி, வந்துரும், சீக்கிரமா வந்துரும். இவன் மாசமா இருக்கான்னு நினைச்சிட்டு நானும் இவளுக்கு உளுந்து வேலை பார்த்திருக்கேன். 3 வேளை ஜூஸ் போட்டு போட்டு எடுத்துட்டு போய் வாயில கொடுத்தேன். அது செய்யட்டுமா இதை செய்யட்டுமான்னு சோறு போட்டு கையில கொடுத்தேன். இவளுக்கு வேலை பார்த்து பார்த்து நான் தான் இப்ப வீக் ஆயிட்டேன். பழசெல்லாம் மறந்து நானும் அவளை நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஒண்ணும் இல்லைன்னு வந்து சொல்லியாள்வே. ஒருவேளை மாசமா இருக்க மாதிரி நடிச்சிருப்பாளோ? அப்பதான் இந்த வீட்டுல எல்லாரும் தாங்கி நம்மளுக்காக வேலை பார்ப்பாவன்னு நினைச்சிருப்பா. இனி எனக்காவது உடம்பு முடியலன்னு சொல்லி பார்க்கட்டா. அன்னைக்கு பாத்துக்கிட்டே இவள. ஹலோ எம்மா. இல்ல சரோஜா, என்னாச்சுல? ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனியா? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? வீட்ல வந்து சொல்லியாச்சா? ஏமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். குழந்தன கூட வந்தவ வந்து வீட்ல எல்லாத்திட்டும் சொல்லியாச்சு. சொன்ன உடனே எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டாவ. அதுக்கு பிறகு புரிஞ்சுக்கிட்டாவமா. எல்லாரையும் வருத்தப்படதான ஜீவாவை வருத்தப்படியல நியாயம் இருக்குல்ல. அவி ஆசைப்பட்ட மாதிரியே நானும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ ஒரு பிள்ளைய பெத்துட்டு அவளும் ஒண்ணு பெத்துட்டான கண்குளூர பாக்கலாமே. நீ அது பொய்யா போகும்போது மனசு வருத்தமா தானே இருக்கு. அவியலுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஆமாம்மா, எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருந்தாவ. இப்ப இதை கேட்டோன்னு வருத்தமா தான் இருந்தாவ. அத்தை கூட ஏத்துக்கிட்டாவ. அந்த குஷ்பக்கா தான் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாவ. எங்க மாட்டிக்கிடுமோன்னு நினைச்சிட்டு பயந்துட்டே இருந்தேன். ஆனா அத்தை தான் எல்லாரும் போய் சாப்பிடுங்கன்ட்டு வந்தாலும் நாங்க உள்ள போயிட்டோம். சரில, இனிமையாவது இப்படி நடக்காம பாத்துக்க. சோக்கர் மாதிரி இருக்காதுங்க அக்காலும் தங்கச்சியும். முக்கியமா அவன் தங்கச்சிக்காரிட்ட சொல்லி வை. ஆமா, அவன் தங்கச்சி அவன் புருஷன் கூட வாலியலமா இல்லையா? நீ அவட்ட கேட்டியாளா? கேளுன்னு சொன்னேல்ல. ஏமா, நான் தான் அதை பத்தி கேட்க மாட்டேன்னு சொன்னேல. அவ பண்ண வேலைக்கு அவட்ட பேசிக்க எனக்கு பிடிக்கல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போதும் வரும்போதும் ஏசிக்கிட்டே தான் போனேன், ஏசிக்கிட்டே தான் கூட்டிட்டு வந்தேன். தங்கச்சியா போயிட்டாலே இருந்தா யார்ட்ட விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேற யாராவது பண்ணியிருந்தான்னு வச்சுக்க, நல்ல கேள்வி கேட்டிருப்பேன். உன் மோட்ட என்ன செய்யண்டா பார்த்து முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். இதுக்கு மேலேயாவது உன் மவுளுக்கு நீ வந்து புத்திமதி சொல்லி கொடு. இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாது, ஒழுங்கா நடந்துக்கன்னு சொல்லு. என்னால அவட்ட பேச முடியாது. நீ உடனே கிளம்பி வாமா. இல்ல சாரோஜனா அங்க வந்தாலும் என்னத்த அவட்ட போய் பேச முடியும்? எல்லாரும் ஒரு மாதிரியா பாப்பாவ மூஞ்சி பார்த்து முழிச்சிட்டு தான் நிக்கணும். இன்னைக்கு என்னால வர முடியாது, நாளைக்கு வேணா பாப்போம். ஆமா, நீ நாளைக்கு பாப்போம் நாளைக்கு பாப்போம்னு சொல்லிட்டு அங்கேயே இரு. அவ நாளைக்கு இதை விட பெரிய பிரச்சனை ஏதாவது இழுத்து விடுவா. ஏன் அப்படி சொல்லியா? வேற எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா? உங்களால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் தான் திக்கு நீங்க ஒத்தையில உட்கார்ந்துட்டு கிடக்கேன். பெத்தவளுக்கு கொஞ்சமாவது நிம்மதி தரணும்னு நினைக்கிறீங்களா? எதுக்குலாம் இப்படி இருக்கியா? ஆமா, நீ உடனே நீ சேர்த்து சொல்லிரு. என்ன பாடுபட்டாலும் அடி வாங்கினாலும் அந்த வீட்டுக்குள்ளே தான் கிடக்கேனா? நீ உடனே உங்களால நினைச்சாலும் எனக்கு திக்குன்னு இருக்குன்னு சொல்லு. எனக்கு தான் அவளை நினைச்சா திக்குன்னு இருக்கு. உன் முவ
என்ன சின்ன